கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் கர்த்தருடைய வேத வார்த்தைக்கு நேராக நாம் இன்றைக்கு கடந்து செல்லலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு தெரிந்து கொண்ட வேத வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்ட அருமையான ஒரு நீதிமொழிகளிலே ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. வாசிக்கிறேன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று நீதிமொழிகளிலே ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறதை இங்கே பார்க்கலாம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான வேத வார்த்தை இங்கே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தை பொறுத்தளவில் இருதயத்தை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதாக இருக்குது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை எல்லாம் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருதயத்தை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும், இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை, இருதயத்தின் உள்ள அனைத்து காரியங்களையும் தேவன் வகையறுத்து அந்த இருதயத்தை எழும்பக்கூடிய அனைத்து காரியத்தையும் தேவன் மாத்திரம் அறிந்திருக்கிறார் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரி, சகோதரியே, இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதாகவும் வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இருதயத்தை குறித்து நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இருதயம் மகா திருக்குள்ளதாக இருக்கிறது என்றுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த மகா திருக்குள்ள இந்த இருதயத்தை, மகா கேடுள்ள இந்த இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வேத வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரி, சகோதரியே, இந்த திருக்குள்ள இருதயத்தை, மகா கேடுள்ள இருதயத்தை நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, அந்த திருக்குள்ள இருதயத்தை, மகா கேடுள்ள இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலே நல்ல நினைவுகளை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருட்சியும், நிலவரமான ஆவி என்னுள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவீது ராஜா சங்கீதம் 51 ஆண்டவரை நோக்கி கதறுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தன்னுடைய பாவத்தை செய்த பொழுது, உணர்த்தப்பட்ட பொழுது மனம் திரும்பி கதறி அழுகிற ஒரு மனிதனாக இருக்கிறதை வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தேவனை நோக்கி மன்றாடுகிற, முறையிடுகிற, கதறுகிற காரியம் என்னவென்றால், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவி என்னுள்ளத்திலே புதுப்பியும் என்று ஆண்டவரை நோக்கி கதறுகிற ஒரு மனிதனை வேதாகமம் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் அவர் பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது, பாவத்தை குறித்து, பாவத்தின் தண்டனையும் பாவத்தினுடைய விளைவை குறித்து தாவீது ராஜா உணர்ந்த பொழுதுதான் அவர் ஆண்டவரை நோக்கி அழுகிறதை, மன்றாடுவதை, மனம் திரும்புவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவரிடத்திலே தாவீது ராஜா மனம் திரும்பினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய பாவத்துக்காக கதறி கண்ணீர் வடிக்கிற ஒரு மனிதனை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நல்ல இருதயமாக, சுத்தமான ஒரு இருதயமாக எனக்குள்ளே சிறுசியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே தாரும் என்று ஆவிது தேவனை நோக்கி மன்றாடக்கூடியதாக இருக்கிறதை இந்த வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது பிரியமானவரே. ஆகவே இந்த அருமையான வேளையிலே நம்முடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளதாக இருக்கிற இந்த இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த இருதயத்தை புதிய இருதயமாக, புதிய சிருஷ்டியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் சுத்தமான இருதயத்தை நமக்கு கொடுத்து நிலவரமான ஆவியை அவர் நமக்குள்ளே கொடுக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவனே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதரி சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு நண்பர்களே, நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதாக இருக்கிறது. இந்த இருதயத்தை அறிந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் இந்த நீதிமொழிகளிலே இந்த வசனம் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கண்கள், அதாவது என் வழிகளை நோக்குவதாக. இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் வைத்திருக்கிற வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது பிரியமானவளே, நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவளாக, ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவராக, ஆண்டவர் விரும்புகிற மனிதனாக மாறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, தாவீது ராஜா பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போன பொழுதும் அவருக்கு அவர் மீது தேவன் வைத்த அன்பின் நிமித்தமாக தாவீதை ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய பாவத்தை உணரும்படிக்கு ஆண்டவர் நாத்தானை அனுப்பி அங்கே உணர்த்துவிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே உணர்த்தப்பட்ட பொழுது, பாவத்தை குறித்து தாவீதுக்கு சொல்லப்பட்ட பொழுது, எந்த மறுப்பும் இல்லாமல், எந்த குற்றத்தையும் யார் மீதும் சுமத்தாமல், இந்த பாவத்தை தான் செய்ததை நான் செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்ததினாலே ஆண்டவரிடத்தில் உடனடியாக மனம் திரும்புகிற ஒரு மனிதனாக இருந்ததை வேதாகம் தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எந்த பாவத்தையும் எந்த தவறையும் நாம் உணர்த்துவிக்கப்படும் பொழுது, சுட்டி காட்டப்படும் பொழுது, அது தவறு என்று நாம் காணுகின்ற பொழுது உடனடியாகவே எந்த மறுப்பும் இல்லாமல், எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் தேவரிடத்திலே மனம் திரும்புகிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நாம் உணர்த்தப்பட்ட பொழுது, நாம் பாவி என்பதை அறிந்தவுடனே, தவறு செய்தேன் என்பதை உணர்ந்த பொழுது உடனடியாக கர்த்தரிடத்திலே, தேவனிடத்திலே மனம் திரும்புவளாக, அந்த பாவத்துக்காக நாம் மனஸ்தாபப்படுகிறவர்களாக, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற மனிதர்களாக நாம் இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மனிதனைத்தான், தன்னுடைய மனம் திரும்பின மனிதனைத்தான், ஆண்டவரிடத்திலே மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்ட மனிதனைத்தான் தேவன் பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்று தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களை பார்த்து கேட்கிற ஒரு அருமையான கேள்வி இல்லாவிட்டால் இந்த வார்த்தை என்னவென்றால், உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுப்போமானால் கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே இந்த அழுக்கான இருதயத்தை, இந்த கந்தையான இந்த இருதயத்தை, மகா திருக்குள்ள இந்த இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி
அங்கே தேவன் வாசம் பண்ணி அங்கே அவர் வாழக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி அதிலே ஆண்டவர் வாசம் பண்ணி அந்த இருதயத்தை சுத்தப்படுத்துவர்களாக இருக்கிறார். புது சிருஷ்டியாக மாற்றுவர்களாக இருப்பார். எல்லா அநியாயத்தையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம் பாவங்களை எல்லாம் கர்த்தரிடத்திலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது, உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குறவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது அந்த மெய்யான ரட்சிப்பையும் மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக தேவன் நிச்சயமாக நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையானவர்களே, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பீர்களால் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை வாழ வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு விசை ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொன்னபடி எங்கள் இருதயத்தை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே நீர் வாசம் பண்ணும், எங்களோடு தங்கி இருங்க தாவே. உமக்கு பிரியமான வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.